வணக்கம். நான் டைரக்டர் ஏஎம் சந்துரு. நம்ம மேரி அம்மா வந்திருக்காங்க. நம்ம உலகை வெல்லவா படத்தில் 2வது ஹீரோயினியாக நம்ம மேரி அம்மாவை நான் செலெக்ஷன் பண்ணியிருக்கேன். நம்ம மேரி அம்மாவும் நம்ம தமிழ் சினிமாவில் ப்ரொடக்ஷன் யூனியனில் சாப்பாடு பரிமாற யூனியனில் வேலை செய்கிறாங்க. சாப்பாடு பரிமாற வேலை செய்கிறாங்க. அடுத்தது வந்துட்டு அந்த சாப்பாடு பரிமாறின நடிகர்களுக்கு சாப்பாடு பரிமாறின பிறகு பிளேட்டு கழுவுற வேலையெல்லாம் செய்கிறாங்க. நம்ம மேரி அம்மாவும் இந்த உலகை வெல்லவா படத்தில் 2வது ஹீரோயினியாக நான் தேர்ந்தெடுத்ததுனால மேரி அம்மா வந்துட்டு தன்னுடைய வாழ்நாள் முழுக்க சம்பாதிக்கிற சம்பளத்தில், சினிமாவில் சம்பாதிக்கிற சம்பளத்தில் 10ல் 1 பங்கு கண் பார்வை இல்லாதவங்களுக்கும் இயக்குனர் சங்கத்துக்கும் கொடுக்க போகிறாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு தான். அதுக்காக வந்துட்டு மேரி அம்மா வந்துட்டு இந்த வாக்குறுதி கொடுத்துட்டாங்க, உடனே நீங்கள் 10ல் 1 பங்கு டெய்லி கண் பார்வை இல்லாதவங்க இயக்குனர் சங்கத்துக்கு கொடுக்கணும்னு கேட்காதீங்க. எல்லாருக்குமே படத்தில் அக்ரிமெண்ட் என்னன்னு சொன்னால், இந்த படம் எடுத்து ரிலீஸ் ஆன பிறகு அதுக்கு பிறகு தான் இவங்க வாழ்நாள் முழுக்க சம்பாதிக்கிற சம்பளத்தில் 10ல் 1 பங்கு கண் பார்வை இல்லாதவங்களுக்கும் இயக்குனர் சங்கத்துக்கும் கொடுக்க போகிறாங்க. நம்ம மேரி அம்மாவை கண்டிப்பாக வாழ்த்தணும், வரவேற்கணும். நான் மேரி அம்மா கிட்ட நம்ம படத்தோட கதைக்களத்தை சொன்னேன். கண்டிப்பாக கண் பார்வை இல்லாதவங்களுக்காக நான் இந்த படத்தில் சம்பளமே இல்லாமல் வேலை செய்கிறேன், என்னுடைய பங்கும் இந்த படத்தில் இருக்கும்னு நம்ம மேரி அம்மா சொல்லியிருக்காங்க. நம்ம மேரி அம்மா எந்தெந்த படத்துலலாம் வந்துட்டு நடிகர்களுக்கு சாப்பாடு பரிமாறினாங்க, அவங்க எப்படியெல்லாம் வந்துட்டு அந்த சினிமாவுக்குள்ளே வர்றதுக்கு எப்படியெல்லாம் வந்து கஷ்டப்பட்டாங்க, அவங்க எப்படியெல்லாம் வந்து சினிமாவில் வேலை தேடுறதுக்கு எப்படி முயற்சி பண்ணாங்கன்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க, கேளுங்க. வணக்கம்மா. இப்போ நம்ம கண் பார்வை இல்லாதவங்களுக்காக படம் பண்றோம். இந்த படத்துல 20 நாள் சம்பளம் இல்லாம ஒர்க் பண்ணுவீங்களா, இல்ல ஒரு மாசம் 2 மாசமான சம்பளம் இல்லாம ஒர்க் பண்ணுவீங்களா? முழுவதும் சம்பளம் இல்லாம நான் ஒர்க் பண்ணுறேன். கண்டிப்பா கவனிச்சிங்களா? மறுபடியும் அங்க சவுண்டா சொல்லுங்கம்மா. கண்ணி இல்லாதவங்களுக்காக இந்த 1 மாசம் முழுவதும் இந்த படம் முடிகிற வரைக்கும் காசு வாங்காம நான் வேலை செய்கிறேன். நம்ம படத்துல வந்து பார்வையற்றவங்களுக்காக சம்பளம் இல்லாமல் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம மேரி அம்மா வந்திருக்காங்க. நான் வந்துட்டு இந்த படத்தில் 10 ஹீரோ, 10 ஹீரோயின், 10 வில்லன் இருக்காங்க. ப்ரொடக்ஷன் யூனியனில் சாப்பாடு பரிமாறுறவங்க, நடிகர்களுக்கு சாப்பாடு பரிமாறின பிறகு அந்த பிளேட்டு கழுவுறவங்க, அவங்கள தான் நான் ஃபஸ்ட்டில் வந்துட்டு ஒரு 5 ஹீரோயினாக இந்த படத்தில் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஏன்னா இந்த படத்தோட கதைக்களமே ஒரு டைரக்டர் வந்துட்டு கண் பார்வை இல்லாதவங்களுக்காக எப்படி படம் பண்ணுறாரு, அந்த படம் பண்ணுறதுக்கு யாரையெல்லாம் எப்படி செலெக்ஷன் பண்ணுறாரு, இந்த படத்தில் முதல்ல யாரை செலெக்ஷன் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு, இது எல்லாமே கதைக்களமாக வந்துட்டு இருக்கும். ஏன் சாப்பாடு பரிமாறுறவங்கள நான் 5 ஹீரோயினியை முதல்ல நான் ஏன் செலெக்ஷன் பண்ணுறேன்னு சொன்னேன், அதுவும் 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க 5 ஹீரோயினியை நான் ஏன் செலெக்ஷன் பண்ணுறேன்னு சொன்னேன், இந்த படத்தில் வந்துட்டு 100 நாட்கள் உணவு விருந்து ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்ரி மூவியாக பண்ணுறோம். இந்த படத்தில் ஒரு 5-6 டாக்குமெண்ட்ரி மூவி இருக்குது. ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்ரி மூவி வந்து 100 நாட்கள் உணவு விருந்து 100 உதவி இயக்குநருக்கு நம்ம பண்ண போகிறோம். அப்போ 100 நாட்கள் உணவு விருந்து நாங்கள் பண்ணணும்னு சொன்னால், ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்ரி மூவி பண்ணணும்னா முதல்ல யார் தேவைன்னு சொன்னால், அம்மா மாதிரி இருக்கிறவங்க தான் முதல்ல வேணும். ஏன்னா அவங்க தான் சாப்பாடு சமைப்பாங்க. சாப்பாடு சமைச்ச பிறகு அவங்களுக்கு உதவி இயக்குநருக்கு பந்தி பரிமாறின பிறகு அந்த இடத்த சுத்தம் பண்ணுறது எல்லா வேலைகளும் அவங்க தான் முதல்ல பண்ண போகிறாங்க. அதனால தான் இந்த படத்தில் வந்து 5 ஹீரோயின் ப்ரொடக்ஷனில் சாப்பாடு பரிமாறுறவங்க, பிளேட்டு கழுவுறவங்கள ஒரு 5 ஹீரோயினையை முதல்ல நான் தேர்ந்தெடுக்கிறேன், அதுவும் ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள. நன்றி. நான் டைரக்டர் ஏஎம் சந்துரு. உலகை வெல்லவான்ட்டு ஒரு படம் பண்ணுறோம். இந்த படத்தில் வர வருமானம் எல்லாமே கண் பார்வை இல்லாதவங்களுக்கும் இயக்குனர் சங்கத்திற்கும் நடிகர் சங்கத்திற்கும் தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் தமிழ் சினிமாவில் இருக்கிற 24 யூனியனுக்கும் கொடுக்க போகிறோம். தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கும் நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ மேரி அம்மா வந்துட்டு எந்தெந்த படத்துலலாம் வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு 2 வார்த்தையில் சொல்லுவாங்க. ஜெயிலர் படத்தில் ரஜினி படத்தில் வேலை செஞ்சுருக்கேன். ஜெயிலர் படத்தில் ரஜினிகாந்த் சார் படத்தில் நம்ம மேரி அம்மா சாப்பாடு பரிமாற வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க. விஜய் படம் கில்லியில் வேலை செஞ்சுருக்கேன். கில்லி படத்துலேயே நம்ம மேரி அம்மா வந்துட்டு சாப்பாடு பரிமாற வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க. அப்புறம் வந்து இன்னும் ஏகப்பட்ட படங்கள் இருக்குது. செஞ்சுருக்கேன். ஏகப்பட்ட படங்கள் இருக்குது. நாங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து
இந்த 100 நாட்கள் உணவு விருந்துக்கு என்னெல்லாம் வேணுமோ அதோட வேலைகள் தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம இந்த 100 நாட்கள் உணவு விருந்துக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு ஆஃபீஸ் பெருசாக எனக்கு வேணும். ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் பெருசாக ஒரு ஆஃபீஸ் வேணும். அதை பார்த்துட்டு இருக்கோம். அது வந்துட்டு கிடைக்கிறதுக்கு லேட் ஆகுது. ஏன்னா 100 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி, உதவி இயக்குனர் 100 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு இடம் வேணும்னா அது பெரிய ஆஃபீஸாக இருக்கணும். அது இன்னும் நான் எதிர்பார்க்குற மாதிரி கிடைக்கல, டிலே ஆகிட்டு இருக்கு. அதோட வேலைகள் தான் போயிட்டு இருக்கு. நன்றி. டைரக்டர் ஏஎம் சந்துரு. நன்றிம்மா.